வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நான் கோமா பேசின மாதிரி அப்படியே போறேன். நீ அப்புறமா வீட்டுக்கு போய் அம்மாவை ஏன் கஷ்டப்படுத்துற விஜய்னு கேக்குற மாதிரி கேளு. நான் நாளைக்கு வரேன். அம்மா ஒரு நிமிஷம். என்னம்மா? உங்கள மாதிரி ஒரு அம்மா எனக்கு இல்லையேன்னு நான் ஏங்கிட்டு இருந்தேம்மா. ஏமா அப்படி நினைக்கிற? நீயும் என் மக மாதிரிதான். என்ன உன் அம்மானே நினைச்சுக்கோ. விஜய் என்னை விரட்டினாலும் எனக்கு பதிலா அவளை பாத்துக்க கடவுள் ஒன்ன அனுப்பியிருக்காருன்னு நான் எப்பவுமே நினைப்பேன். உனக்கு அம்மாவா நானும், கூட பிறந்த சகோதரியா விஜயும் இருக்கும். இனிமே உனக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது, சரியா? அந்த உரிமையில நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுமா. விஜய் ஏதோ ஒரு கோவத்துல உங்களெல்லாம் விரட்டிட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு உங்க மேல பாசம் அதிகமா இருக்குமா? விஜய நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவ ரொம்ப கஷ்டப்படுறாமா. கஷ்டமா? என்னமா சொல்ற? அவ சென்னைக்கு இப்பதான் வந்திருக்கா. கொஞ்ச நாளாதான் எங்களுக்குள்ள பழக்கம். ஆனா அவ என் கூட பிறந்தவ மாதிரி அவ இங்க வந்ததுல இருந்து எனக்கு தோணிட்டு இருக்குமா. அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலமா. உங்ககிட்ட சொல்லாமையும் இருக்க முடியலமா. ஐயோ, என்னமா சொல்ற? கொஞ்சம் என்ன ஏதுன்னு சொல்ல. விஜய் வேலை செய்யற இடத்துல உங்க மருமக விஜய ரொம்ப டார்ச்சர் செய்யறதா கேள்விப்பட்டேன். விஜய என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி அவளை ரொம்ப காயப்படுத்துறாங்க போல. அவங்க எல்லாத்தையும் முகத்துக்கு நேரா பண்ணாம சகுனி மாதிரி பின்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னா. இவங்கதான் இப்படி பண்ணாங்கன்னு ஆதாரத்தோட பிடிக்கணும்னு விஜய் காத்துட்டு இருக்கான். ஐயோ, என்னமா இது? வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை. ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும். குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரணும். கால்ல சக்கரம் கட்டின கணக்காவ ஓடிட்டே இருக்காமா. 2 நாளைக்கு முன்னாடி தூக்கம் வரலன்னு சும்மா விஜய் வீட்டை பார்த்தேன். லைட் ஆன்ல இருந்துச்சு. கேஷுவலா விஜய் என்ன பண்றான்னு நான் பார்த்தேன். காலையில இருந்து கடையில நின்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதால விஜய்க்கு கால் ரொம்ப வலிச்சிருக்கும் போல. கால்ல தைலம் தேய்ச்சிட்டு இருந்தா. அப்ப குழந்தை நல்லா தூங்கிட்டு இருந்தா. அவளை தட்டிக்கிட்டு கால் வலிக்கு தைலம் தேய்ச்சிக்கிட்டு பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சுமா. விஜய் என்னதான் உங்களை விரட்டி அடிச்சாலும் அவளுக்கும் நிலாவுக்கும் உங்களை விட்டா வேற யாரும் இல்லம்மா. விஜய் கோவமா பேசுறதா நினைச்சு அவ மேல கோவப்பட்டு இந்த பக்கம் மட்டும் வராம இருந்துராதீங்கம்மா. அது எப்படிமா நான் வராம இருக்க முடியும்? அவ குழந்தையா இருக்கும்போது என் நெஞ்சில உதைச்சா, இப்போ உதைக்கிறா. இன்னைக்கு அதை எனக்கு தாங்குற சக்தி அந்த கடவுள் கொடுத்திருக்கிறாரு. நீர் அடிச்சு நீர் விலகுமா? குஞ்சு மிதிச்சா கோழி சாக போது. கட்டி அணைச்சாலும் எட்டி உதைச்சாலும் ஒரு தாய்க்கு தான் குழந்தை மேல இருக்கிற பாசம் குறையாது பிரியா. சீக்கிரமே அவ வாழ்க்கை மாறும். கடவுள் அவளுக்கு தலையெழுத்த நல்லாதான் எழுதியிருக்காரு. ஆனா வைராக்கியத்துல அவளாதான் மாத்தி எழுதிக்கிட்டா. அத அடிச்சு திருத்தி மாத்தி எழுத வேண்டியது ஒரு தாயா என்னோட கடமை. என் பொண்ணு நல்லபடியா இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கட்ட சாயம்.